யார் இந்த அலி லாரிஜானி? ஈரானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் முக்கிய தாக்கம் செலுத்தும் நபர்களில் ஒருவர் அலி லாரிஜானி. பின்னணியில் இருந்து செயல்பட்டாலும் நாட்டின் முக்கிய முடிவுகளில் அவரது செல்வாக்கு கணிசமானதாக கருதப்படுகிறது. அலி லாரிஜானி ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனி அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் நெருக்கமான ஆலோசகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அலி லாரிஜானி 1957ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் திகதி ஈராக்கின் புனித நகரமான நஜாப்பில் பிறந்தார். இவரது தந்தை ஆயதுல்லா மிர்சா ஹஷேம் அமோலி ஒரு புகழ்பெற்ற மத அறிஞர் ஆவார். 1961ஆம் ஆண்டு இவரது குடும்பம் ஈரானுக்கு இடம்பெயர்ந்தது. அரசியல்வாதியாக அறியப்படுவதற்கு முன்பு இவர் ஒரு சிறந்த அறிஞராக திகழ்ந்தார். ஈரானின் புகழ்பெற்ற ஷரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம்-இல் கணிதம் மற்றும் கணினி அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். தத்துவத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டால் தெஹரான் பல்கலைக்கழகம்-இல் மேற்கத்திய தத்துவத்தில் முதுகலை மற்றும் முனைவர் PhD பட்டங்களை பெற்றார். குறிப்பாக இம்மானுவேல் காண்ட் அவர்களின் கருத்துக்களில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். இவர் 1980ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ஈரானிய சிந்தனையாளர் முர்தாசா மோதஹாரி அவர்களின் மகளான ஃபரிதே மோதஹாரியை திருமணம் செய்தார். இவருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். இவரது சகோதரர்கள் அனைவரும் ஈரானின் நீதித்துறை மற்றும் அரசியல் துறைகளில் மிக உயர் பதவிகளை வகித்த செல்வாக்குமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஈரானிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக சுமார் 12 ஆண்டுகள் 2008 முதல் 2020 வரை பணியாற்றி சாதனை படைத்தவர். மேலும் அவர் முன்னதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். உலக வல்லரசு நாடுகளுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து நடைபெற்ற பல ஆண்டுகால பேச்சுவார்த்தைகளில் அவர் தலைமை பேச்சுவார்த்தையாளராக செயல்பட்டார். ஈரானின் நலன்களை விட்டுக் கொடுக்காமல் அதே சமயம் சர்வதேச இராஜதந்திர உறவுகளை சமநிலைப்படுத்தும் திறமையில் அவர் சிறந்து விளங்கினார். ஈரானின் அணுசக்தி கொள்கை மற்றும் பாதுகாப்பு வியூகங்களில் முக்கிய பாத்திரம் வகித்தவராக அவர் கருதப்படுகிறார். மேற்கத்திய நாடுகளுடனான அணுசக்தி ஒப்பந்தங்களில் ஈரானின் குரலாகவும் செயல்பட்டவர். மொத்தத்தில் அலி லாரிஜானி ஈரானின் அரசியல் அமைப்பில் நீண்டகால அனுபவமும் செல்வாக்கும் கொண்ட நபராக திகழ்கிறார். பின்னணியில் இருந்து செயல்பட்டாலும் நாட்டின் முக்கிய தீர்மானங்களில் அவரது பங்கு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது.